அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. திபேரிய கடற்கரையில் இயேசு. யோவா நற்செய்தி நூல் பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோவானின் காலத்திலேயே ஒரு சில இயேசு உண்மையில் உயிர்த்தெழவில்லை என்று கூறி வந்தன. சீடர்கள் கண்ட காட்சிகள் வெறும் கனவு காட்சிகளே. இயேசு உண்மையில் உயிர்த்தெழவில்லை, சீடர்களுக்கு தோன்றவில்லை என வாதாடி வந்தன. யோவான் இறந்த பிறகு இந்த கருத்து இன்னும் அதிகமாக பரவியது. எனவே அவருடைய சீடர்கள் அவருடைய நற்செய்தி நூலை வெளியிடும்போது அவரிடமிருந்து உயிர்த்தெழுதல் பற்றி தாங்கள் கேட்ட வேறு சில உண்மைகளையும் எழுதி இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையானதே என எடுத்துக்காட்ட முயன்றன. அம்முயற்சியின் விளைவாகவே இவ்வதிகாரம் நற்செய்தி நூலில் இடம்பெற்றது. இவ்வதிகாரம் ஒரு பிற்சேர்க்கையாக இருந்தாலும் இது இறை ஏவுதல் பெற்றதே. இந்நற்செய்தி நூல் தொகுக்கப்பட்டு வெளியான போது அது நற்செய்தியில் ஒரு பாகமாய் இருந்தாலும் யோவானின் கருத்துக்களையே அவர்தம் சீடர்கள் அதில் எழுதி தந்திருப்பதாலும் கிறிஸ்தவ சமூகம் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டதாலும் அது யோவா நற்செய்தி ஒரு பாகமாகவே கருதப்பட வேண்டும். எருசலேமில் இயேசு சீடருக்கு காட்சி அருளியதாக 20ஆம் அதிகாரம் கூறுகிறது. ஆனால் பிற்சேர்க்கையோ இயேசுவின் காட்சி கலிலேயாவில் நிகழ்ந்ததாக கூறுகிறது. உண்மையில் மத்தேயு மார்க்கும் இயேசுவின் காட்சிகள் கலிலேயாவிலேயே நடந்ததாக குறிப்பிடுகின்றன. ஆனால் லூக்காவோ யோவானின் 20ஆம் அதிகாரத்தை போல் இயேசு எருசலேமிலே காட்சிகள் அருளியதாக கூறுகிறார். அநேகமாக இயேசு முதலில் எருசலேமில் தோன்றியிருப்பார். பின்னர் சீடர்கள் தம் பணிகளை மேற்கொள்ள கலிலேயா சென்றிருப்பார். இயேசு அங்கும் அவர்களுக்கு தோன்றியிருப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உயிர்த்த ஆண்டவரின் காட்சியால் பலவீனமாக காணப்பட்ட பேதுரு மானுடத்தின் பயங்கரமாக மாறுகின்றார். முதல் நூற்றாண்டு திரு அவையில் இறந்த இயேசு மீண்டும் உயிர்த்து தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை ஏற்பதில் மக்களின் தயக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அத்தகைய தயக்கம் திரு அவையை வழிநடத்தி கொண்டிருந்த தலைவர்களையும் பாதித்தது. 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற சீடர்கள் இயேசு இறந்து விட்டார் என்பதனால் அவரையும் தாங்கள் பெற்ற பயிற்சியை மறந்து பழைய தொழிலுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை மறக்கவில்லை. அவருடைய மறவாத்தன்மைதான் சீடத்துவ அழைப்பு புத்துயிர் பெறுகின்றது. மானிட பலவீனத்தால் தம்மை மறுதலித்த தடுமாறிய நிலையிலிருந்து அவரை விடுவிக்க விரும்புகிறார் இயேசு. இயேசுவை அன்பு செய்வதும் தொடர்ந்து மக்களை பேணி காப்பதும் அவருடைய தனிப்பட்ட பண்புகளாக விளங்க வேண்டும் என்பதை பேதுரு அறிய வேண்டும். குறிப்பாக மும்முறை இயேசுவை மறுதலித்த பேதுரு மும்முறை இயேசு மீது தான் கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். திருத்தூதர்கள் சிலரை தவிர அனைவரும் படிப்பறிவற்ற சாதாரண மீனவர்கள். இவர்களுக்கு இன்றைய அரசியல்வாதிகள் போலவோ மாமேதைகள் போலவோ கதை கட்ட தெரியாது. இவர்கள் கற்பனை உலகில் வாழ்பவர்கள் அல்ல, யதார்த்தத்தை யதார்த்தமாக எதிர்ப்பவர்கள். கண்ட காட்சிகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு முட்டாள்களும் அல்ல. தாங்கள் கண்டதை தொட்டுணர்ந்ததை உலகிற்கு அறிவித்தனர். இயேசு வெறும் ஆவி என்று என்பதற்கு சான்றுதான் நிகழ்ச்சி. அதே நேரத்தில் அவர் நம்மை போன்ற உடலை கொண்டிருப்பதாகவும் தெரியவில்லை. மாட்சிமை நிறைந்த உடலையே அவர் கொண்டிருக்க வேண்டும். ஆவி கை நீட்டி இப்பக்கம் வலையை போடுங்கள் என்று சொல்வதில்லை. நெருப்பு மூட்டி மீன் சாப்பிடுவதில்லை. இதன் மூலம் நமக்கு அதிகமாக இல்லாவிட்டாலும் உயிர்ப்பை பற்றிய சில தெளிவுகள் கிடைக்கின்றன. நமது வாழ்விற்கு இன்றைய நற்செய்தி வலுவூட்டுவதாக அமைகிறது. இயேசு நம் அன்றாட வாழ்க்கையில் பணிகளில் அக்கறை கொண்டவர். நாம் அவரை அழைக்காமலேயே இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பவர். பிள்ளைகளே, மீன் ஒன்று படவில்லையா என்று அனுதாபத்துடன் கேட்டவர். படகின் வலப்பக்கமாக வலை வீசுங்கள் என்று ஆலோசனை கூறி நமது பணிகளில் உதவி செய்பவர்.
பல வேளைகளில் நாம் அழைக்காத போதும் ஓடோடி வந்து உதவுபவர் அதே இயேசுதான் இன்று நம்முடன் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் நாம் அழைக்காமலேயே உதவ காத்திருக்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். மேலும் மேலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நான் வாழ்கின்றேனா? இயேசுவின் பணியை உள்ளன்போடு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கடைபிடிக்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மேன்மேலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழவும், இயேசுவின் பணியை உள்ளன்போடு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் செயல்படுத்தவும், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.